அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2 கிலோ ஒயிட் புலோ பிரியாணியும் 1 கிலோ மட்டன் கிரேவியும் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நண்பர்களே நம்ம சேனலுக்கு ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போது நம்ம மட்டன் நல்லி எலும்பு கறி எடுத்து வச்சுருக்கிறோம் 2 கிலோ. நண்பர்களே இது மட்டன். இது வந்து அன்றைக்கி ஒரு வீடியோவில் போட்டேன், பீஃப்னு சொன்னீங்க. இது பாருங்கள் நண்பர்களே, மட்டன் தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து தண்ணி விட்டு நல்லா ரத்த வாசனை அது ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் நல்லா அலசி 2-3 டைம் அலசி எடுத்துடலாம். ஒரு 2-3 டைம் அலசணும், அப்போ தான் அந்த ஸ்மெல் வடையெல்லாம் வெளியே போகும். நண்பர்களே நம்ம சேனல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தண்ணி விட்டு பாருங்கள், தண்ணி விட்டு அலசியாச்சு. தண்ணி விட்டு அலசி எடுத்துடலாம். 2 கிலோ மட்டனுங்க, மட்டன் எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு 1/4 கிலோ வெங்காயங்க. 2 கிலோவுக்கு அதிகமாக வெங்காயம் சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம பொடிசாக தண்ணியில் விட்டு அலசி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நண்பர்களே ஒரு 2-4 வெங்காயம் போதும். ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போதுங்க. ஆனால் அதிகமாக வெங்காயமும் போடக்கூடாது. இது வந்து ஒயிட் புலவு தான். அப்புறம் தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி சேர்த்துக்கிறேன் நான். தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, புளிப்பாக இருக்கும். அதனால் ஒரு 5 தக்காளி சேர்த்தாவே போதும் 2 கிலோவுக்கு. இப்போ தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். வாய்ஸில் கட் பண்ணிருக்கு தானே மறுபடியும் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம பச்சை மிளகா அடுத்து வந்து பச்சை மிளகா நண்பர்களே ஒரு 1/4 கிலோ தண்ணியில் விட்டு அரைச்சி நல்லா காம்பு கிள்ளி எடுத்துக்கலாம் நண்பர்களே. அது கட் பண்ணக்கூடாது, காம்பு கிள்ளி தான் நண்பர்கள் போடணும். ஏன்னா ஒயிட் புலவில் வந்து நம்ம மசாலா சேர்க்கறதுல ஆகும்போது நம்ம பச்சை மிளகா வந்து ஒரு அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ போதுமானது. 2 கிலோ அரிசிக்கு காம்பு கிள்ளி எடுத்துக்கலாம் நண்பர்களே. காம்பு கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணியில் விட்டு அலசி. நண்பர்களே அதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இஞ்சியும் பூண்டும் சேர்ந்து எடுத்து வச்சுருக்கோம். மிக்ஸி நல்லா அம்மியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். மிக்சிங்கில் போட்டு வச்சுருக்கோம் ரெண்டுமே. கொத்தமல்லி புதினா நல்லா தண்ணியில் விட்டு அலசி எடுத்துக்கலாம். அலசி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளே பொடிசாக கட் பண்ணணும். பெருசாக கட் பண்ணி தண்ணியில் அடித்து எடுத்துக்கலாம் நண்பர்களே. நம்மளும் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நண்பர்களே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே நம்ம எடுத்து வச்சிடலாம் நண்பர்களே. எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கடாயை வச்சிடலாம். ஒரு டப்பா சின்ன டப்பரை வச்சு அதுக்கு வந்து ஒரு 1/4 லிட்ரு எண்ணெய், ஒரு 200 ml எண்ணெய் போதும். 250 தேவையில்லை, 200 ml போதும். 200 ml ஊற்றிடலாம். ஒரு 4 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம், 4 பட்டை சேர்த்துடலாம், ஒரு 4 ஏலக்காய், 4 லவங்கு பூ சேர்த்துடலாம். நல்ல வாசனை இருக்கும் ஒயிட் புலவில். நம்மளே இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா வெங்காயத்தை சேர்த்துடலாம். நண்பர்களே வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறத்தில் வரும் நண்பர்களே. வரணுங்க. இப்போ வந்து ஒரு டைம் வெங்காயம் போட்டு பச்சை மிளகா சேர்த்துடலாம். பச்சை மிளகா சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வெந்து வரணுங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். புலவு வந்து நல்லா சூப்பராக வரும், வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. வெங்காயத்தை வந்து நீங்கள் எப்படி செஞ்சாலும் வெங்காயத்தை நல்லா வணங்க விடுங்க. நல்லா பொன்னிறத்தில் வணங்க விட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க இன்னும் கொஞ்சம் பாருங்க வந்துருச்சுங்க, கொஞ்சம் பொன்னத்தில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கிலோ புல்லட் ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம அந்த 2 கிலோ அரிசியை ஊற வச்சிடலாம். நல்லா 2 டைம் தண்ணி விட்டு அலசி எடுத்து ஊற வைக்கணுங்க. இப்போ 2 கிலோ புல்லட் ரைஸ் ஊற வச்சாச்சு. அது வந்து தண்ணி ஊற்றுற ஒரு 3/4 மணி நேரம் ஊறணுங்க. நல்லா ஊறணுங்க, நல்லா ஊறி அதே ஊறி வந்துடும். நல்லா அலசி 2 நிமிடம் அலசி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறத்தில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். நல்லா வெங்காயத்து கூட இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகும்போது நல்லா வாசனையும் வரும், பிரியாணி நல்லா இருக்கும், ஒயிட் புலாவ் பிரியாணி. ஓகே நண்பர்களே பாருங்கள் நல்லா இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஒரு 5 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அந்த தக்காளி சேர்த்துடலாம்.
நல்லா இஞ்சி பூண்டு வணங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு 5 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துடலாம். ஓகே, நம்ம தக்காளி சேர்த்தாச்சு. அது ஒரு கிளறி விட்டுருவோம். கொஞ்ச நேரம் வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லா அலசி எடுத்து வச்சுருக்க மட்டன் சேர்த்துடலாம். எடுத்து மட்டன் சேர்த்துடலாம் நண்பர்களே. இப்போ நம்ம பிறகு மட்டன் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறோம். நம்ம 2 கிலோவுக்கு தேவையான அரிசி வந்து 1 கிலோ மட்டன் பிறகு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம மட்டன் சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா மட்டன் நல்லா வேக விடணும். அதில் லைட்டு உப்பு மேலே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்க்கும்போது நல்லா வெந்து வரும். கறியும் நல்லா பொசு பொசுன்னு இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்லா கிளறி விட்டு நல்லா மிக்ஸை நல்லா வேக விட்டணுன்ற ஒரு அரை மணி நேரமே இருந்துச்சு இது வேகணும். அப்போ தான் நல்லா கறியும் பொசு பொசுன்னு வரும். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஏன்னா உப்பு வந்து அதில் அரை உப்பு தான் நண்பர்கள் இருக்கணும். மீது வந்து நம்ம வைக்கிற கிரேவியில் மட்டன் கிரேவி வைக்கிறோம்ல, அதில் ஒரு அரை உப்பு சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் பிரியாணியில். இப்போ வந்து நம்ம கிரேவி செய்யாதவங்க இது மட்டும் ஃபுல்லாக கரெக்டாக உப்பு சேர்த்துக்குங்க. கரெக்டாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதுவே மசாலா சேர்க்காமலே நம்மளே உப்பு போட்டு நல்லா மட்டன் வேக விட்டுருவோம். இது மட்டன்றதால ஒரு அரை மணி நேரம் வேட்டில் போதும், நல்லா வெந்து வந்துடும். நம்மளே இப்போ தேவையான அளவு 2 கிலோவுக்கு இப்போ நம்ம வந்து 2 கிலோவுக்கு வந்து ஒரு 4 லிட்ரு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து தண்ணி வந்து நம்ம அதிகமாக வைக்கணும் நண்பர்களே. ஏன்னா அது மசாலா இல்லை, எதுவுமே இல்லாத போது நம்ம அது அதிகமாக தண்ணி வச்சா தான் சாப்பாடு நல்லா வளவலன்னு இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நல்லா வரன்னு ஆகாமல் நல்லா பளபளன்னு வரும். நான் வந்து 2 கிலோவுக்கு 4 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்க அரிசி வடித்து எடுத்துடலாம். அப்புறம் நம்ம அரிசி நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம வடித்து எடுத்துடலாம். வடித்து எடுத்துகிட்டு நம்ம தண்ணி கொதி வந்தோடனே போட்டுடலாம். பாருங்கள் நண்பர்களே, நல்லா ஊறிடுச்சு நண்பர்களே. இப்போ கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம போட்டுடலாம், அரிசியை போட்டுடலாம். வடித்த அரிசியை போட்டுடலாம். உள்ளே போட்டுடலாம் நண்பர்களே. போட்டுட்டு நம்ம ஒரு டைம் கிளறி விட்டு மூடி விட்டுடலாம். திரும்பி திறந்து பார்க்கும்போது நல்லா கொதிக்குது நண்பர்களே. ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 2-3 டைம் கிளறினா போதும், அது தம் போடுற பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். திரும்பி மூடி விட்டுருவோம். கிளறி விட்டு மூடி விடுற நண்பர்களே. இப்போ அடுத்து ஒரு டைமு இன்னொரு டைம் ஒரு 3 நிமிஷம் விட்டு திரும்பி திறந்து ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். பாருங்கள் நண்பர்களே, வந்தாச்சு, பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஹைலைட் என்னென்னா நெய் தான் நண்பர்களே. நெய் சேர்த்தா நல்ல வாசனை இருக்கும். ஒயிட் புலாவ் பிரியாணி சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் சேர்த்துட்டு அது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா சேர்த்து நண்பர்களே ஒரு அரை மணி நேரம் நம்ம நெருப்பு மேலே போட்டு தம் போட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் சாப்பாடு தம்மில் இருக்கணும். நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு தம் போட பாருங்க, வந்துருச்சு, கரெக்டாக பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் சாப்பாடு தம்மில் இருக்கணும். ஒரு 20 நிமிஷம் இல்லை 25 நிமிஷம் இருந்தால் போதும், சாப்பாடு ரெடி ஆகிடும். நண்பர்களே, சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா கிளறி விட்டியாச்சு. சாப்பாடு தம் போடுறது பதத்துக்கு வந்துச்சு நண்பர்களே. இப்போ மூடி விட்டுடலாம். மூடி விட்டு இருக்கிற நெருப்பு வெளியே எடுத்துகிட்டு நெருப்பு எடுத்து மேலே போட்டு வச்சிடலாம். நண்பர்களே, இந்த செப்பல் போட்டு வேலை செய்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. வெயில் சூடு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் செப்பல் போட்டு செய்கிறது அளவு இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் சாப்பாடு தம்மில் இருக்குது நண்பர்களே. இந்த செப்பல் போட்டு வேலை செய்கிறதால யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். நான் சூடு அதிகமாக இருக்கிறதால நண்பர்களே செப்பல் போட்டு செய்கிற மாரி நிலைமை வந்துருச்சு. நம்மளுக்கு பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு மட்டன் ஒயிட் புலாவ் பிரியாணி ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது நண்பர்களே. இப்போ அடுத்து நம்ம அதுக்கு தேவையான மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சாப்பாடு மட்டன் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு.
இப்போ நம்ம அடுத்தபடியாக நம்ம